அம்மா இங்க என்ன மேடம்? ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட ஒரு சின்ன பொண்ணு பாத்தீங்களா? இல்ல மேடம், நான் பார்க்கல. அனு அக்கா, இங்க சின்ன பாப்பா ஒருத்தி சாக்லேட் வாங்கிட்டு இருந்தா. அவளை எங்கேயாவது பாத்தீங்களா? நான் பார்க்கல மேடம். அனு, என்ன மேடம் சொல்றீங்க? நல்லா பாத்தீங்களா? ஐயோ பாத்துட்டேங்க. நான் போன் வந்ததுன்னு பேசிட்டு இருந்தேன். பேசி முடிச்சிட்டு திரும்பி பார்த்தா அவளை அங்க காணோம். இந்த கடையில இருக்கிற சிசிடிவி கேமரால கொஞ்சம் செக் பண்ண முடியுமா? இப்பதான் ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. மேடம், கடையில இருக்கிற 2-3 சிசிடிவி ஒர்க் ஆகல. அந்த பாப்பா எந்த பக்கம் நின்னுட்டு இருந்தாங்க? அந்த பிஸ்கட் செக்ஷன் இருக்குல்ல, பிஸ்கட்ஸ் எல்லாம் இருக்கே, அங்கதான். ஐயோ சாரி மேடம், அந்த கேமரா ஒர்க் ஆகல மேடம். என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் எங்கன்னு போய் தேடுவேன்? சாரி மேடம், எங்களால என்ன பண்ண முடியும்? நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க வேண்டாமா? சின்ன பொண்ணு வேற சொல்றீங்க, தனியா ஏன் விட்டீங்க? ஐயோ, அனுவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. தனு, யாருக்கு ஃபோன் பண்ற? கையலுக்கு தான் அத்தை. மதியம் சாப்பிட வராளான்னு கேட்க கால் பண்றேன். அவளுக்கு பிடிச்சது ஏதாவது பண்ணலாமேன்னு போனே எடுக்க மாட்டேங்கிறா. ஓ சரி, நீ கால் பண்ணு. ஐயோ, அண்ணி வேற கால் பண்றாங்களே. அட்டெண்ட் பண்ணி சமாளிப்போம். ஹலோ அண்ணி. கையல், அனுவ ஸ்கூல்ல விட்டுட்டியா? அது விட்டுட்டேன் அண்ணி. என்னாச்சுமா? ஏன் உன் குரல் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. நான் இல்லையே, உன் குரல்ல ஏதோ பதட்டம் தெரியுதே. சொல்லுமா, என்னாச்சு? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. நான் வண்டியில போயிட்டு இருக்கிறதுனால சிக்னல் கிடைக்கல போல. அண்ணி, சிக்னல் சரியா கிடைக்கல, அதனாலதான் நான் அனுவ ஸ்கூல்ல விட்டுட்டேன். சரி கையல், நீ மதியம் சாப்பாட்டுக்கு வருவியான்னு கேட்கதான் ஃபோன் பண்ண. இல்ல நீ, எனக்கு வேணாம். ஏதாச்சும் தேவைன்னா நானே உங்களுக்கு கால் பண்றேன். அண்ணி, நான் வேலையா இருக்கேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன். தனு, கையில் என்ன சொன்னா? பேசிட்டேன் அத்தை. ஆனா கையலோட வாய்ஸே சரியில்லை. ஏதோ பதட்டமா பேசுற மாதிரியே இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. கேட்டா ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றா. அனு, அனு, அனு. இந்த பிரச்சனை வராதுல்ல? அப்படியே ஒன்றும் பிரச்சனை ஆகாது, பார்த்துக்கலாம். ஹலோ, யாரு? நாங்க யாருன்றதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா உனக்கு தேவையானது ஒண்ணு எங்க கிட்ட இருக்குது. அதான் ஓ அண்ணன் பொண்ணு. அனு, அனு. அனுவேதான். அந்த பொண்ணு நாங்க கடத்திட்டோம். இப்போ அவ எங்க கஸ்டடியில தான் இருக்கா. ஏய், யாரா நீங்க? இப்ப எதுக்காக கடத்துனீங்க? ஏய், பதட்டப்படாத. வழக்கமா குழந்தைகளை எதுக்கு கடத்துவாங்க? பணத்துக்காக தானே. அதே பணத்துக்காக தான் இப்ப நாங்க கடத்திருக்கிறோம். எங்களுக்கு பணம் வேணும். நீ என்ன பண்ற? போலீஸ் அது இதெல்லாம் போவாத. உன் அண்ணன் பொண்ணு உயிரோட வந்து சேரணும்னா எங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு அவளை நீ கூட்டிட்டு போயிடு. 10 லட்சமா? ஏய், 10 லட்சம் கம்மியா இருக்கா? சரி, அப்ப ஒண்ணு பண்ணு. ஒரு 15 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு கூட்டிட்டு போயிடு. ஏய், மரியாதையா அவளை விட்டுடுங்க. இல்லனா உங்களடா. இல்லனா என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால? எங்களை ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா இப்ப நாங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். உன் அண்ணன் பொண்ண கொன்னுடுவோம். வேண்டாம். குழந்தையோட உயிரா இல்ல நாங்க கேக்குற பணமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ.
அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பண்ணீங்க நான் உங்களை சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். டேய் என்னம்மா நீ குழந்தைய கடத்தி வச்சுட்டு நாங்க மிரட்டலான்னு பார்த்தா நீ எங்களை மிரட்டிட்டு இருக்க. என்ன குழந்தை உயிர் மேல அக்கறை இல்லையா உனக்கு? எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? பாக்குறியா இப்ப என்ன பண்றேன்னு? டேய் குழந்தைய தூக்குறா. இப்பயே முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஏய், அனு எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அவளை விட்டுடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். என்ன வேணும் உங்களுக்கு? அது இப்ப கேட்டியா? இதான் விஷயம். ஒழுங்கா நாங்க கேட்ட பணத்தை கொடுத்துடு. அப்போதான் அந்த பொண்ணு உயிரோட வந்து சேரும். அதை விட்டுட்டு ரொம்ப புத்திசாலித்தனமாலாம் யோசிக்க கூடாது. இந்த போன் நம்பரை கொண்டு போய் ஸ்டேஷன்ல கொடுக்கறது இதெல்லாம் வச்சுக்காத. அப்படி ஏதாவது பண்ணனா குழந்தைய யோசிக்காம கொன்னுடுவோம். வேணாம் வேணாம் ப்ளீஸ், எங்க குழந்தைய எதுவும் பண்ணிடாதீங்க. நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். பணம் எங்க கைக்கு வந்து சேர்ந்ததும் அவளை சேஃபா கூட்டிட்டு போயிடு. ஒழுங்கா பணத்தை ரெடி பண்ணி வை. அடுத்த காலில் பணத்தை எங்க தரணும்னு சொல்றேன். நான் திரும்பவும் சொல்றேன், போலீஸுக்கு போனேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். பாப்பாவை உயிரோட பார்க்க முடியாது. ஹலோ அனு, எதுவும் ஆகக்கூடாது. அனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. சொல்லு கயல். ஹலோ எழில். கயல், ஏய் கயல், என்னாச்சு? ஏன் அழற? நீ எங்க இருக்க எழில்? நான் வீட்ல தான் இருக்கேன். என்னாச்சு உனக்கு? ஏன் அழற? முதல்ல வீட்ல இருந்து கொஞ்சம் வெளியே வா எழில். ஏன்? எழில் சொல்றத கேளு. யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம கொஞ்சம் வெளியே வா ப்ளீஸ். சரி, இதோ வரேன். மாப்பிள்ள அத்தை, வெளியில எங்கேயாவது போறீங்களா? வந்து இருங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போயிடுங்க. இல்லத்த, சிக்னல் சரியா கிடைக்கல, அதான் வெளியே போறேன். சொல்லு. கயல், வெளியே வந்துட்ட, சொல்லு என்னாச்சுன்னு. எழில், அனுவை யாரோ கடத்திட்டாங்க. கயல், என்ன சொல்ற? அனுவை நீ தானே ஸ்கூல்ல டிராப் பண்றேன்னு கூட்டு போன, அப்புறம் எப்படி? அனு அனு சாக்லேட் வேணும்னு சொன்னா, அதனால வர வழியில சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். வந்த இடத்துல அவளை காணோம். எங்க இருக்கா என்னன்னு தேடி பார்க்கும்போது யாரோ ஒருத்தன் எனக்கு கால் பண்ணி அவளை கடத்திட்டேன்னு சொல்றான்.